வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். Warm greetings to all. I'm Priyaharini NP, MBA Scholar at Dr. NGP Institute of Technology. So I'm here to present the topic Components of Innovation. So what is design thinking? In my point of view, design thinking is a human-centered problem-solving approach which combines empathy, creativity and experimentation. And there are 5 stages in design thinking. Namely, empathize, which means understanding user needs, and define, which means frame the core problem clearly. And ideate means developing creative solutions, and last is prototype, and which test all the 5 as a whole is design thinking. Next, what is innovation? It is the process of turning creative ideas into practical solution that bring a positive change. An example of innovation is in recent times. China has founded a gum to join the broken human bones in just 3 minutes, which seeks a global attention. Likewise, with the help of a rat at Morocco, people who stuck in earthquake has found alive. So in this topic, I gave a task of deconstructing a product to identify its innovation. So I choose Tata Nexon EV as my product. And I got customer reviews from 2019. So let us see the reviews. ஆக்சுவலி இது வந்துட்டு 2018 மாடல் நெக்ஸான், டாட்டா நெக்ஸான். இது மெயினாக இந்த கார் வாங்கினதுக்கான பர்பஸ் வந்துட்டு டாட்டாவில் போகணுங்கிறது தான். அப்போ 2018 வாங்கும்போது இதுதான் வந்துட்டு அப்போ நியூலி ரிலீஸ்டான மாடலாக இருந்தது. இப்போ இது ஒரு 2,35,000 கிலோமீட்டர் ட்ரிவன் பைக். இன்னுமே அதோட பவர் அண்ட் ஸ்டெபிலிட்டியில் வந்துட்டு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸோ அதனால தான் இந்த வெஹிக்கிள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். He is Mr. Ramesh, who owns a Tata Nexon EV from 2019. He loves the car for its stability, even after more than the 2 lakh kilometer. You will see the next video. இது டாட்டாவில் நெக்ஸான் வண்டிங்க. இது எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கியரு. எனக்கு உட்காந்து போகிறக்கெல்லாம் நல்லா இருக்குது. நான் ஒரு அக்ரிகல்ச்சர் இதுக்காக இது பண்ணியிருக்கோம். தோட்டத்துக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக கல்யாணத்துக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு பிடிச்ச வண்டி, எங்கள் ஒய்ஃபுக்கும் நல்லா பிடிச்ச வண்டி. நல்லா இருக்குது, நல்லா மைலேஜ் கிடைக்குது, லாங்கெல்லாம் போனால் நல்லா இருக்குது. இங்கே ஆர்பிஎம்மு நல்லா டாப்பாக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் இந்தியாவில் மோஸ்ட்டு நம்பர் 1 வெஹிக்கிள் இது. இது இந்தியாவில் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது, நம்பர் 1 வெஹிக்கிள். அதாவது இந்த வண்டி வந்து லாங் ஹைவேஸ் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. டவுனில் ஒரு சின்ன பேஸ் இருந்தாலும் போகிறக்கு வரக்கெல்லாம் நல்லா இருக்குது. He is Mr. Mutturaj. He owns the Nexon from 2021. He likes the power and adaptability of the vehicle. So let's see the next review. டாடா நெக்ஸான் எதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஜாக்வார் கம்பெனி கொலாபரேஷன். இன்ஜின் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வந்து நல்ல பிக்கப்பாக இருக்குங்க. ஹைவேஸில் வந்து நல்ல வண்டி பிக்கப் பண்ணி நல்லா ஓட்டலாங்க, நல்ல சேஃப்டியாகவும் ஓட்டலாம். அதே டைம் ஃபேமிலியோட எங்கே எவ்வளோ லாங் போகிறதுக்கு பியூட்டிஃபுல்லான வண்டி வந்து நெக்ஸானுங்க. அதே மாதிரி 4 வீல் டிரைவ் வெஹிக்கிள் எங்கெங்கே போதோ அங்கே எல்லாம் நெக்ஸானை வந்து நான் எடுத்துகிட்டு போவேன். இந்த வண்டி வந்து எனக்கு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு அவ்வளோ ரொம்ப ஒத்துழைக்குங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே உட்காந்து ஓட்டுறதுக்கு அவ்வளோ சேஃப்டியாக இருக்குது, ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. 5 பேர் உட்காந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எந்த லாங் ட்ராவல் போனாலும் எந்த ஒரு டைட்னஸ் இல்லாமல் போய் ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். ஓகே. He is Mr. Venkatesh, who specifies that engine is collaborated with Jaguar, so he likes the most. And the next one is ஹாய். நான் வந்து இந்த டாட்டா நெக்ஸான் வாங்குறப்போ வந்து நான் நிறைய கார்ஸ் பார்க்கல. ஃபஸ்ட்டு இந்த டாட்டா நெக்ஸான் ரோட்டில் போகிறப்பெல்லாம் எனக்கு வந்து என்னோடய லுக்கு, ஸ்டைலு, ஹைட்டு, பாடி லாங்குவேஜ் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் எனக்கு இந்த கார் மேலே க்ரேஸ் இருந்துச்சு. க்ரேஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இது ஒரு எஸ்யூவியாக இருக்குது, அதுலேயும் ஆட்டோமேட்டிக் தான் எனக்கு விரும்பும். அதனால் எஸ்யூவி தான் வாங்கணுங்கிறதுக்காக
அது டாடா நெக்ஸானோட பில்டு குவாலிட்டி, பாடி, அதனோட சர்வீஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வண்டி ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் என்னோடய ரெக்குயர்மெண்ட்டுக்கு எல்லாம் சூட்டபுளாக இருந்துச்சு. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் இந்த வண்டி வந்து வாங்குறப்போ ஏறி உட்காந்து கூட பார்க்கல, ஏன்னா எனக்கு டிரைவிங்கே தெரியாது. நான் வண்டி வாங்கி வண்டி வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய காரில் நான் ஓட்டி பழகினேன். இந்த வண்டியை ரொம்ப ஈஸி. அதாவது ஃபஸ்ட்டு வண்டி ஏறி உட்காந்தா பக்கத்தில் எங்கள் அக்கா பையன் உட்காந்தாரு, அப்படியே வந்தோம், ஓட்டுங்க இப்படி திருப்பி என்னங்க பழகிட்டோம். ரொம்ப டிரைவ் ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் இப்போ எந்த செடானில் உட்காந்தாலோ வேறு எதில் உட்காந்தாலும் எனக்கு வந்து பிடிக்கிறதில்ல. எனக்கு என்னோடய வண்டி தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி விசிபிலிட்டி, வேறு வயசானவங்களாம் ஏறி உட்காந்தாலும் அவங்க வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக ஏற முடியுது, இறங்க முடியுது. அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்குது, லுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் வந்து ரோட்டில் போனாலே ஒரு ஹெட் டர்னராக இருக்குது. இப்போ புது வேரியண்ட் வந்துருச்சு, நான் சொல்கிறது வாங்கின புதுசில். ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி இது வந்து நோ காம்ப்ரமைஸ் வெஹிக்கிள். மைலேஜ் வந்து நான் ஒரு எஸ்யூவிக்கு என்ன மைலேஜ் வருமோ அந்த மைலேஜ் பெட்டராகவே கொடுக்குது. லாங் போகிறப்போ டயர்டே தெரியறதில்ல. நான் இது வரைக்கும் ஒரு 350 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் போயிட்டுருப்பேன். ஒட்டுக்க ஒரு ஃபுல் ரவுண்டு ஒரு 1500 கிலோமீட்டர் இருந்தாலும் 4 நாளாக ஓட்டியிருக்கேன். எனக்கு எந்த ஒரு டயர்டும் வந்து இல்லை. நான் பாட்டுக்கு அழகாக போயிட்டே இருக்கேன். அது எஸ்யூவிங்கிறது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து ஆட்டோமேட்டிக்னால நான் வந்து எனக்கு எந்த ஒரு இது இல்லை, ஸ்டேரிங் மட்டும் திருப்புறோம், போகிறோம் வரோம், ஜாலியாக இருக்கும். நான் எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த வண்டி, நல்ல வண்டி தான். தேங்க்யூ. He is Mr. Shanmuga Raj. He owns from 2023 and he specifies that it is a user friendly to drive. As he specifies, he don't know to drive while buying. Since I have taken video from all age groups and it is a short video from a little person, here it is. He is Sudarshan. He specifies the features what he admires in the Tata Nexon. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் என்னோட காரை பற்றி பேச போகிறேன். டாடா நெக்ஸான் XMA வேரியன்ட். இதோட ஃபஸ்ட்டு இன்ஜின் டைப் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சுக்க வந்து பெட்ரோல் 1.2 லிட்டர் டர்போ இன்ஜின் வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொரு வேரியண்ட்டில் இன்னொரு இன்ஜின் டைப் என்னென்னா 1.5 லிட்டர் டர்போ ஆக்டிவேட்டட் இன்ஜின். ஸோ இப்போ லைட்ஸ் பற்றி பார்த்தோம்னா ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ், அப்புறம் 2 டூம்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரொஜெக்டர் லேம்ப், இன்னும் நார்மல் டூம் இருக்குது. இது வந்து லோ பீம்க்கும் இது ரெண்டுமே ஹை பீம்க்கு சேர்த்து எரியும். அப்புறம் லைட் த்ரோ பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் அங்கே வரைக்கும் போகும். ஆக்சுவலி ஒரு 500 மீட்டர்ஸ் 500 மீட்டர்ஸ் கூட போகாது, ஒரு 50 மீட்டர்ஸ் இது இருக்கும். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே அப்ராக்சிமேட் தான். இப்போ ஃப்ரண்ட் கில்லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்மைலி கில்னு சொல்கிறாங்க. இந்த க்ரோம் வந்து ஸ்மைலி ஷேப்பில் இருக்கும் மாமா. லாங்லேருந்து பார்க்கும்போது இந்த அப்படியே ஒரு பிளாக் ஃபினிஷில் டாட்டா லோகோ க்ரோமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்பர் பிளேட், அப்புறம் ஒரு பம்பர். இப்போ வாங்க டயர் சைஸ் பார்க்கலாம். டயர் சைஸ் வந்து 195/60 R16. எல்லா வேரியண்ட்டுக்குமே இதே டயர் சைஸ் தான் கொடுக்குறாங்க. பட் ஹையர் டாப் எண்ட்ஸ் மட்டும் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. பேஸ் வேரியன்ட்ஸ்க்கு வீல் கப் கூட இருக்காது. பேஸ் வேரியன்ட்ஸ்க்கு 2 வேரியன்ட்ஸ்க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வீல் கப் கிடைக்கும். வாங்க பின்னாடி போகலாம். சைடில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம வாங்கியிருக்க XMAங்கிறனால பிளாக் கலர் டோர் ஹேண்டில் தான் கிடைக்கிது. டாப் எண்ட் வாங்கினோம்னா அவங்களுக்கு பாடி கலர் ஹேண்டில் கிடைக்கும். டியூவல் டோன் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ ரியருக்கு வந்து பார்த்தோம்னா சேம் ஃப்ரண்ட் கிரில் தான். அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. சேம் பியானோ பிளாக் ஒயிட் கலர் ஸ்ட்ரிப் மாதிரி போகுது. அப்புறம் சேம் டாட்டா லோகோ வித் க்ரோம் ஃபினிஷ், நெக்ஸான் லோகோ, அவ்வளோதான். பம்பர். சரி, தேங்க்ஸ். ஸோ இதில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுறதுன்னா கலர்ஸ் வந்து 2022 மாடலில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து ஆக்சுவலி 7 to 8 கலர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. டியூவல் டோனும் 2 டியூவல் டோன்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஒன்று ஒயிட் டாப் அண்ட் பிளாக் டாப் இருந்துச்சு. ஸோ இதில் ரைடிங் கம்ஃபர்ட்டுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்ஜின் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 2000 RPMல ஒரு half minute நிற்கிது. அப்புறமா அப்படியே இன்ஜின் RPM குறைஞ்சி நம்மளுக்கு நாய்ஸ் குறையுது. பட் நீங்கள் இன்ஸ்டலேஷன்னு பார்த்தீங்கன்னா
இன்ஜின் நாய்ஸ் வந்து கொஞ்சம் இந்த வைப்ரேஷன் வருது, உள்ள வைப்ரேஷன் வருது. அண்ட் ஆல்சோ ஆனால் ஸ்டீரிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப லைட்டாக ஈஸியாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறக்கு. ஸோ அவ்வளோதான் என்னோடய கார் பற்றி. போயிட்டு வரேன். தேங்க்ஸ். Since by deconstructing it from 2018, I came to know about the innovations used in Tata Nexon. To increase the sales are, Tata concentrated in safety benchmarking, engine innovation by focusing on RPM and torques. They concentrated on ground clearance, a user-friendly driving experience, long-lasting quality. A person said, I drive in all types of roads effortlessly. And last is multiple drive modes. Hence, I conclude that by adapting these innovative ideas, Tata stays top in selling Tata Nexon, since more than 10,000 vehicles are sold each month. Thank you all.